ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 53 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ அந்த டெபிள் கார்டோட அப்பர் சண்டையை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு நினைச்சா அவன் உயிரோட வந்து நின்று நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். பத்தாதுக்கு அங்க பிளாக் டிராகன் மட்டும் இருக்குன்னு நினைச்சா ஒயிட் டிராகன், ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி எல்லா டிராகனும் வந்திருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அங்க உயிரோட வந்த டெவில் கார்டோட அப்பர் சண்டை அங்க இருக்க டிராகன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு, பாடுறா பறக்கிற சின்ன சின்ன பள்ளிங்க என்கிட்டே சண்டைக்கு வந்திருக்கு, உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம், என் கையால சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். அதே நேரம் நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து, டேய் நான் இப்போ உன்னை கொல்ல போறேன், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டைலா ஸ்பீடா அட்டாக் பண்ணுவாரு. அதே நேரம் ஹோலி பிளாஷ் அட்டாக் போடுவார் பாருங்க. அந்த இடமே சும்மா வெடிச்சு சத்துரும். நம்ம ஹீரோ அங்கிருந்து ஜம்ப் பண்ணி சும்மா ஸ்டைல் அனுப்பாரு. அது அங்க இருக்க டிராகன் எல்லாம் பார்த்துக்கிட்டு, பிளாக் டிராகனை கண்ட்ரோல் பண்றவன் வந்துட்டான், அவன் தான் இந்த டெவில் கார்டுகிட்ட இருந்து இந்த உலகத்தையே காப்பாற்ற போறான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அங்க இருக்க டிராகன் எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. நாம ஹீரோ சும்மா மாசம் நின்று இருப்பாரு. அதே நேரம் ரெண்டா பொழந்து கிடந்த அந்த அப்பர் சண்டையோட மண்டை ஒன்னா சேர்ந்து பெரிய எலும்பு கூட மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து, உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். அதை பார்த்த ரெட் டிராகன் இவன் இவ்வளவு பயங்கரமான பவரா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒயிட் டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த ரச்சகன், அந்த டெவில் கார்டுகிட்ட இருந்து நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், உங்களுக்கு நாங்க எங்க டிராகனோட சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிராகனும் நம்ம ஹீரோக்கு ஒரு சக்தி கொடுக்கும். இப்போ நம்ம ஹீரோ இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த காடா மாறிடுவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் பால் பவர் கிடைக்கும், இக்கீலியம். நம்ம ஹீரோக்கு அந்த டிராகன் மூலமா பவர் கிடைக்க நம்ம ஹீரோ பின்னாடி டிராகன் எல்லாம் பக்க பலமா நிற்கும். நம்ம ஹீரோக்கு அந்த இக்கீலியம் பவர் கிடைச்சோன்னே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த அப்பர் சண்டி, டே இருடா அவனை அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் ஃபோர்ஸ் அனுப்பிவிட நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஒரு வீசுவாரு. அந்த அட்டாக்கு சின்ன பின்னமானவன. அதை பார்த்துட்டு அந்த அப்பர் சண்டி, இது எப்படி சாத்தியம், ஒரே ஸ்ட்ரைக்ல என்னோட அட்டாக் அப்படி டாச் பண்ணிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, டேய் அவ்வளவுதான், இந்த உலகத்தை விட்டு உடனே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த அப்பர் சண்டி அட்டாக் பண்ண. அதை பார்த்துட்டு அவன் முழிப்பான், இந்த அளவுக்கு ஒரு சக்தியை நான் பார்த்தது இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அது அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிடும். அதே நேரம் அந்த உலகத்துக்கு கடுப்பாகி அந்த டெவில் கார்டு, டேய் நீ அப்பர் சண்டி எல்லாம் கடுப்பேத்திக்கிட்டே இருக்கடா, சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு அப்பர் சண்டியோட அந்த டெவில் கார்டு பாக்குறதுக்கு எவ்வளவு குட்டியா பயங்கரமா இருக்கான் பாருங்க. அவன் செம்ம கடுப்போட உள்ள வந்து, நான் உன்னை கண்டிப்பா கொல்ல தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோவை அந்த மேஜிக் பவர் மூலம் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த இக்கலியம் பவர்ல ஓட்ட விழுந்துரும். அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும். நம்ம ஹீரோக்கு இது என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, இது என்னோட பவரை ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த டெவில் கார்டு ரொம்ப சந்தோஷமா, பாத்தியா என்னோட பவர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு பாத்தியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த எலும்பு கூட, ஆமா பாஸ் நீங்க ரொம்பவே பலசாலி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டெவில் கார்டு குட்டி பையன், டேய் அவ்வளவுதான்டா, நீ என் கையால தான்டா சாக போற, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கடுப்பேத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டிட்டு அந்த டிராகனை பார்த்து அந்த டெவில் கார்டு, இங்க பாரு குட்டி குட்டி பள்ளியெல்லாம் வச்சுட்டு நம்மளே மிரட்டுறான் அப்படி சொன்னோன்னு அதை கேட்டு வெள்ள டிராகன், டேய் நாங்க என்ன பள்ளியாடா, நாங்க பயங்கரமான டிராகன், கொஞ்சம் நான் கடைக்கு பேசுறா அப்படி கத்துறோன்னே. அதை கேட்டு அந்த டெவில் கார்டு, போங்கடா செம ஃபன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்துல இருக்க ரெண்டு அப்பர் சண்டியும் டிராகன் கூட சண்டைக்கு போவானுங்க. அந்த அப்பர் சண்டி கூட அந்த டிராகன் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரம் அந்த டெவில் கார்டு குட்டி பையன் நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம ஸ்பீடா ஓடி வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டெவில் கார்டு குட்டி பையன், டேய் நீ என்ன பண்ணாலும் என்னோட பவருக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணுவான் வெறித்தனமான கோவத்துல. நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து டாஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து செம ஸ்பீடா ஓடுவாரு. அப்படி ஓடுனாலுமே அவன் டக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பட்டார்னு ஒரு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட அயன் பெட் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படி நம்ம ஹீரோ அங்கிருந்து டாஜ் பண்ணி ஓடலாம் பார்க்கும்போது அவன் மறுபடியும் அவங்ககிட்ட இருக்க அந்த கிளவுன் ஸ்பிரிட் பவர் யூஸ் பண்ணுவான். அந்த கிளவுன் பவர் மூலமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஹீரோவை பிடிக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு அந்த டெவில் கார்டு, பரவாயில்லையாடா நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே அவனை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வேகமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட செம்ம ஸ்பீடா போய் சும்மா மல்டிபிள் கட்டு சரசரன்னு போடுவான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அட்டாக் ஆயிரும். நம்ம ஹீரோ பறந்து போய் அங்க செவுத்துல எல்லாம் மோதி கீழே விழுந்துருவாரு. இருந்தாலும் அந்த டெவில் கார்டு குட்டி சாத்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பறந்து வந்து, உன்னோட டிவைன் பவர் நான் பத்தாது, எனக்கு இன்னும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அங்க எப்படி வெடிச்சு சத்துறது பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ முன்னாடி நின்று, நீங்கெல்லாம் எனக்கு விளையாட்டு பொம்மைடா, இந்த உலகமே எனக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி அப்படி சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ, என்னது இந்த உலகமே உனக்கு விளையாட்டு பொம்மையா, உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திடா, இங்க இவ்வளவு உயிர்கள் இருக்கு, நீ அதை விளையாட்டு பொம்மையா பாக்குற, உன் பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது, உன்னை அடிச்சு வளர்த்தா கொஞ்சம் புத்தி வளர்ந்துருக்கும், புடதிலே தட்டி போடா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ கொஞ்சம் புத்தியோட இருந்திருப்ப. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த காட் ஆஃப் வார் திமிரு பிடிச்சவன் தான் ஞாபகத்துக்கு வரான்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரம்பு எடுத்து 4 தட்டு தட்டுனா உனக்கும் புத்தி வந்துரும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறது கேட்டு அவன் பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். அப்புறம் அந்த டெவில் கார்டு சின்ன பையன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன நீ பெரிய வாத்தியாரா, பெரம்பு எடுத்துன்னு வெளுத்துருவியோ, நீ எல்லாம் பிள்ளைக்கா பையன்டா, பூமியில வாழ்ற ஒரு சாதாரண மனுஷன், நீ ஒரு ஹண்டர், அவ்வளவுதான், நீ என்னைய கொள்வியா, கேட்கறதுக்கே செம காமெடியா இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, நீ என்ன சாதாரண மனுஷன் நம்புறியா, இல்லடா நான் காட் ஆஃப் வாரையே கொண்டிருக்கேன், நான் நினைச்சா ஒன்னையும் கொள்வேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த சின்ன பையன், டேய் என்னடா ஓவரா பேசிட்டே இருக்க, முடிஞ்சா பண்ணுடா பாப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீட் அவங்ககிட்ட பறந்து போயிட்டு, அடி வாங்க ரெடியாடுறா பிள்ளைக்கா பையா அப்படின்னு சொல்லிட்டு தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து. இப்போ எப்படி இருக்கு என்னோட மிதி, சின்ன பையனா அளந்து பேசணும், ஓவரா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மிதிச்ச மிதியில அவன் தவடால ஒரு மாதிரி போயிடும். அப்படியே நம்ம ஹீரோவை செம்ம கடுப்போட பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதோட விடாம டீமன் பிளட் கல்டிவேஷன் டெக்னிக்கை போட்டு ஸ்வாடை வச்சு சரசர சர வெட்டிக்கிட்டே போவாரு. அதெல்லாம் டாச் பண்ணிட்டு, டேய் நீ எல்லாம் ஒரு குப்படா, நான் டெபிள் கார்டுடா, என்கிட்டே நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்துனதுல அவன் கீழே போய் பொந்துன்னு வந்துருவான். தரையெல்லாம் பேந்துக்கிட்டு தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ, டேய் பொடி பையா அடுத்த அடிக்க ரெடியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் ஹோலி ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை போடுவார் பாருங்க. அந்த இடம் சும்மா வெடிச்சு சதறிய நாசமாயிரும். அப்போ அங்கிருந்து எவனோ ஒருத்தன் பயங்கரமா எந்திரிச்சு நின்று கத்துவான். இப்ப அடி வாங்கி கீழே கிடந்த அந்த டெவில் கார்டு குட்டி சாத்தான் எந்திரிச்சு நின்று கத்துவான், டேய் நான் டெவில் கார்டுடா, என்கிட்டே உன்னோட வேலையை காட்டுறியா, இப்ப என்னோட பவர் என்ன உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு மேல நிறைய போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுல இருந்து மேஜிக்கை வர வைப்பான். அந்த மேஜிக் மூலமா நிறைய டெவில் டாக்ஸ் வந்து நிக்கும். அப்ப அந்த குட்டி சாத்தான், டேய் இதுதான்டா என்னோட டெவில் டாக்ஸ், இதுல இருந்து நீ தப்பிச்சு போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த டெவில் டாக்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கரமா துரத்திக்கிட்டே வரும். சும்மா பாஞ்சு வந்து கடிக்க வர நம்ம ஹீரோ அதெல்லாம் டாஜ் பண்ணி எஸ்கேப் பண்ணி அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி எல்லா நாயும் செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அதே நேரம் அந்த டெவில் கார்டு என்ன பண்ணுவான், டிவைன் பவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் டெக்னிக்கை போட்டு விட்டுருவான். நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு சீல் வந்து உள்ள அடைக்கிறோம். நம்ம ஹீரோ அந்த சீலெல்லாம் உடச்சு தள்ளிட்டு வெளியே வருவான். அதே நேரம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த டிவைன் பவர்லாம் கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதே நேரம் நம்ம ஹீரோ அசையாம நின்றுட்டு, என்னால இப்போ டிவைன் பவரை கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த நெக்ரோமான்சர் பவர் யூஸ் பண்ணி அங்க பறந்து வந்த டாக் எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார் பாருங்க. கடிக்க வந்த டாக் அப்படி ஒரே மாதிரி ரவுண்டை சுத்த வச்சு அதோட மைண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து கொண்டு திருப்ப உயிரோட கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பான், என்னது அந்த டாக்ஸ் எல்லாம் அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கானா அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தான் பார்த்துட்டு இருக்க. பரவாயில்லையே, இவங்கிட்ட பயங்கரமான பவர் நிறைய இருக்குது, இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் முழுங்கிடுறேன், அவனை நான் என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சும்மா டெரரா பார்த்துட்டு அங்க வந்து அந்த குட்டிச்சாத்தனோட நாய் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவரோட ஷேடோ டாகா மாத்திருவாரு. அப்புறம் என்ன அராய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லா டாக்ஸும் நம்ம ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அதை பார்த்துட்டு பயந்துருவான், டேய் இது எப்படிரா சாத்தியம், நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சா நீ இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, நான் உன்னோட டிவைன் பவரை லாக் பண்ணி வச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்க டாக் எல்லாமே அங்க இருக்க அந்த குட்டி சாத்தானை கடிக்கிறதுக்காக செம ஃபோர்ஸா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ, டேய் இப்ப நீ சாவுடா அப்படின்னு கெத்தா சொல்லுவாரு. அங்க இருக்க நாயெல்லாம் அவனை கடிக்கிறதுக்கு கிட்ட போய்கிட்டே இருக்கும். ஐயோ இது என்ன, வேண்டாம் வேண்டாம், இது என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, ஆமா எப்படி இது சாத்தியம், நான் அவன் டிவைன் பவரை லாக் பண்றதுக்கு அந்த லாக்கை யூஸ் பண்ணேன், இருந்தாலும் அவன் டிவைன் பவரை எப்படியோ உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஞானத்தின் பவர் கிடைக்கும். அதனால நம்ம ஹீரோட ஞானம் மூலமா அவனோட மந்திர லாக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ அந்த லாக்கையை உடச்சு விட்டு நெக்ரோமென்சன் பவர் மூலமா அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஷேடோ டாக்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த குட்டிச்சாத்தனை கடிக்கிறதுக்கு தாவி ஓடும். ஐயோ வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படி கத்திக்கிட்டே இருப்பா பாருங்க. அந்த ஷேடோ டாக்ஸ் எல்லாருமே அந்த குட்டிச்சாத்தான் டெவில் கார்டை பிடிச்சி கடிக்கடின்னு கடிக்க ரத்தம்லாம் தெரிக்கும். அவன் கத்துவான், ஐயோ இந்த டவர் எப்படிப்பட்ட ஒரு ஹண்டரை உருவாக்கியிருக்குன்னே தெரியலையே, டவர் ஒளிக அப்படின்னு கத்திக்கிட்டே அப்படி ரத்தம் தெரிக்க படுத்து கிடப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவங்கிட்ட வந்து நிக்க, ஐயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா, இதோட நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறையா ப்ளீஸ் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோட காலை பிடிச்சிட்டு, ஐயா ஐயா நான் உங்ககிட்ட மோதினதே பெரிய தப்புயா, இந்த உலகத்தை நான் பொம்மை மாதிரி விளையாடணும்னு நினைச்சேன், நான் அந்த பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் தலையை பிடிச்சிட்டு, என்னது கேன்சல் பண்ணிக்கிறியா, இது என்ன சொப்பு சாமான் நினைச்சியா, இது ஒரு உலகண்டா, இங்க எத்தனை பேர் அவங்களோட கனவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த கனவு நிறைவேறுமா அப்படின்ற ஏக்கத்தோட அழுகையோடும் கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ என்னன்னா கேன்சல் பண்ணிக்கிறேன்னு போறியா, அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸி இல்லை,
நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு நீ அனுபவிச்சு ஆகணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ டெத் நோட்ல அவன் பேரை ஏற்கனவே எழுதி வச்சுட்டு தான் சண்டை போடவே ஆரம்பிச்சிருப்பாரு. 44 நிமிஷம் நம்ம ஹீரோ சண்டை போட்டு முடிச்சனால டெத் நோட் அவனோட உயிரை அப்படி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். குட்டி சாத்தா, ஐயையோ இப்ப என் உயிர் போக போதா, இந்த டெத் கார்டோட பவர் இவங்கிட்ட இருக்குதா, இன்னும் இவங்கிட்ட எத்தனை கார்டோட பவர் தான்டா இருக்குது, இவன் எப்படிப்பட்ட கார்டு எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஐயையோ நான் சாக போறேனா, இவங்கிட்ட கொஞ்சம் அளவாவே வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க அந்த டெத் நோட்டு அந்த குட்டி சாத்தான் டெவில் கார்டை போட்டு தள்ளிடுது. அதோட அந்த டெவில் கார்டு குட்டிச்சாத்தானோட கதை முடிஞ்சிருது. அது எல்லாத்தையுமே பிளாக் டிராகனும் நம்ம அயன்பெட் மோனார்க்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அயன்பெட் மோனார்க்கு அந்த பிளாக் டிராகன் கிட்ட இப்போ இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு பிளாக் டிராகன் அந்த டெவில் கார்டை நம்ம சங் கொன்னுட்டாரு, ஆனா என்னாலேயும் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல, அவர்கிட்ட எந்த அளவுக்கு அழிக்கிற சக்தி இருந்தா தனியாவே நின்று இதெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அயன்பெட் மோனார்க்கு, ஆமா அவனோட வாழ்க்கையவே ரிஸ்க்ல தள்ளிக்கிறான், அவன் எதை பத்தியுமே கவலைப்படாம எனக்காக அங்க போய் சண்டை போட்டிருக்கான், இந்த உலகத்தை காப்பாற்றணும் சண்டை போட்டிருக்கான், அவன் எனக்கு லாயலா இருந்திருக்கான், அவனை மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க, அவன் ரொம்ப நல்லவன், நான் அவனை நம்பியே ஆகணும் அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ அந்த டெவில் கார்டை போட்டு தள்ளனால இருளா இருந்த அந்த இடம் ரொம்ப வெளிச்சமா பிரகாசமா மாறிடுது. அப்ப அயன்பெட் மோனார்க்கு நம்ம ஹீரோவை அப்படி கண் சிம்டாம பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க அயன்பெட் மோனார்க்கு கிட்ட, நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேனே, இந்த உலகத்தை அழிய விட மாட்டேன், உங்களுக்கு உறுதுணையா எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு அயன்பெட் மோனார்க்கு ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருவாங்க. அங்க இருக்க டிராகன் எல்லாம் வானத்துல சந்தோஷமா பறந்துட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் பயங்கரமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.